ஒன்றும் நான் கிச்சனுக்குள்ளேயே பார்த்ததில்ல. எதுக்கு நீ இப்போ கிச்சனுக்குள்ளே வந்துருக்குற? முட்டை விட போறியா, முட்டை பொறிக்க போறியா? முட்டை பொறிக்கலாமா, கிண்டு முட்டையை தூக்கிக்கலாமா? நாங்களே கிட்டிக்கிறப்போ நீ உனக்கு நோம்பு தானே வச்சிருக்கிற. நீ நோம்பு வச்சு என்ன பண்ணணும்? போய் படுக்கணும்ல இப்படி. இல்லை நான் பொறிக்கிறேன். உனக்கு செய்ய தெரியுமா இப்படி? ஆனால் கை வராது. சரி, அப்போ நீ வந்து சூத்திரத்தை சொல்ல நான் கிண்டுறேன். சரியா? பார்த்தீங்களா என்ன ஃபஸ்ட்டு கொஞ்சம் நீ சூத்திரத்தை சொல்ல தான் நான் கிண்டுவேன். கரெக்டாக வீடியோ எடுக்கணும். வீடியோ ஓடி கொஞ்சமாக ஜெயலலிதா மிளகு தூள் கொஞ்சம் நிறையா போட்டு ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டு ஒன்று போய் படு. நான் இப்போ தூங்கலையா? உனக்கு உடம்பு இது தானே தெரியாது. எல்லா மசாலா தூள் எடுத்து கொடுக்குறேன். அதான் ஜீரகம் மிளகு. சரி ஃபஸ்ட்டு சட்டி என்ன என்ன இருக்குன்னு தெரியாது. முட்டை கிச்சனுக்கு வந்தால் தானே எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு மக்களே அந்த கேரளக்காரங்க வீடியோ பார்த்துருக்கிறது இல்லை. மக்களே நம்ம வந்து எண்ணெயை விழிச்சு அப்படின்னு வாங்க. அது யாருக்கு பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பார்த்தவங்களுக்கு சிங்க் ஆகும். சரியா? இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றியாச்சு. எவ்வளோ ரெடி எண்ணெய் ஊற்றணும்? 2 கரண்டியா? ஆமாம். சரி, ஓகே. எண்ணெய் 2 கரண்டி. வெங்காயத்துக்கு கட்டும். வெங்காயத்துக்கு கொட்டோம்மா. எண்ணெய் இன்னும் வேகவே இல்லை. எண்ணெய் காயவே இல்லையே. எல்லாம் காஞ்சிடும். வெங்காயத்துக்கு போடு. காஞ்சிடுமா? இதில் போடு. சிம்மில் கிடையாது. ஆன் பண்ணியாச்சு. வெங்காயத்துக்கு கட்ட. வெங்காயத்துக்கு கொட்டணுமா? இதில் தண்ணி இருந்து என் மூஞ்சில் தெரிக்கணும். அதுக்காக எட்டும் கொஞ்சம் 10 மாதம் தெரியுமா? சரி, ஓகே. எண்ணெயை விழிச்சாச்சு. வெங்காயத்தை கொட்டியாச்சு. சரி, நீ சல்லி கரண்டி எடுத்துக்குவோம். சல்லி கரண்டி எடுக்குவோமா? எவ்வளோ இது? ஓகே. எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ வீடியோ எடுக்காம விட்டுறாது. அங்கேயும் ஆட்டக்கூடாது. ஒரே பொசிஷன் வைக்கணும். சரியா? சரி, வெங்காயத்தை பொன்னிறமாக வறுக்கவும். ஓகே. சரி, அப்படியே வச்சுட்டு அப்படியே பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணி டக்குன்னு. அது ஆமாம், அது வேகட்டும் விட. என்ன கம்மியாக இருக்கு எனக்கு? இல்லை, அப்படிதான் போகணும். சொல்லுமா முட்டை. ஓகே. அதுக்குள்ள டக்குன்னு வெங்காயத்தை வெங்காயத்தில் இருக்கணுமா? பச்சை மிளகா இருக்கணுமா? பச்சை மிளகா. பச்சை மிளகா கீரணுமா? குறுக்கணும் இருக்கணுமா? நிறைய சின்னதாக. சரி, ஓகே. குட்டி குட்டியாக இருக்கணுமா? ஓகே. ஓகே. இப்போ நம்ம செய்ய போகிற பேர் என்ன? முட்டை புரிஜியா? முட்டை பொரியல். முட்டை பொரியல. முட்டை புரிஜி இல்லையா? புரிஜிலாம் எனக்கு முட்டை பொரியல். அது முட்டை பொடி மாஸ். முட்டை பொடி மாசா? முட்டை புரிஜி தெரியாது உங்களுக்கு? அதான் எனக்கு இதெல்லாம் ஆம்லேட்டாக தெரியும். ஆம்லேட் ஆஃப் ஆயில் தான். முட்டை அப்போ பொடி மாஸ். முட்டை பொரியல்னு கூட சொல்லுவாங்க. அதான் பொடி மாஸ். செய்ய போகிறது முட்டை புரிஜியா பொடி மாசான்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் நம்ம செய்வோம், அப்புறம் பேர் வச்சுக்கலாம். அதுதான். சரி, அதான் ரைட்டு. நம்ம வைக்கிறோம் பேர். நம்ம வைக்கிறோம் பேர். ஓகே. என்ன கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கு. என்னெல்லாம் முட்டைகள்லாம் அதிகமாக எண்ணெய் ஊற்றுறது. இப்போ எண்ணெய் சாதம் தோணும். சிம்மில் இருக்குது இப்போ. முட்டை வச்சுது. சரி, முட்டை வச்சுது. அவ்வளோதானா? அவ்வளோதான். வெளியே வெங்காயம் இன்னும் பொண்ணு இதெல்லாம் பொண்ணுமா தெரியல. வெங்காயம் தான் சும்மா பட்டு மிளகா தான் முட்டைக்கலாம். பிரியாணி பொண்ணு தான் கொடுக்குது. பொண்ணுமா? முட்டைக்கு வந்து வெந்நீரமாக இருந்தால் போதுமா? முட்டைக்கெல்லாம் இது ஃபோக்கஸ் பண்ணி என்ன? நான் இது நாள் வரைக்கும் கிச்சனுக்கு வந்திருக்கேன். ரெண்டாவது மட்டும் தான் வந்திருக்கேன். எப்பயாவது இந்த மாதிரி டைமில் வந்து செய்வேன். பாவம் எங்கள் அம்மாவுக்கு வேலை கொடுக்கக்கூடாது. அவங்க வந்து இன்றைக்கி என்ன இருக்காங்க, விரதம் இருக்காங்க. அவங்க லாங்குவேஜில் விரதம், நோம்புக்காக விரதம் இருக்காங்க. இதுல எதுக்காக விரதம் இருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு இடம் தெரியும். நீ நல்லா இருக்கணும் விரதம் இருக்காங்களா? அப்படி இல்லை, அவங்க நல்லா இருக்கணும் விரதம் இருக்காங்களா? விரதம் இல்லைடா, இது நோம்பு. நோம்பு. ஓகே. எனக்கு முட்டையும் உடைக்க தெரியாது. கரெக்டாக உடைக்கணும்னா பார்ப்போம். சல்லின்ற கட்டையில் உடைக்கணுமா? சரி, அப்படியே உடைய. இந்த இதில் போடு. போகல அதெல்லாம் இருக்க முடியாது. நந்து வரணும். அப்படி போடு. நந்தா வரணுமா? சல்லிக்கட்டையில் உடைக்கணுமா? கத்தியால் உடைக்கூடாதா? அதான் சீக்கிரம் முடியும். அவ்வளோதான். முட்டை தொழும்பு உள்ளே ஊந்துட போகுது. சரி, ஓகே. அடுத்த முட்டையை போட்டாச்சு.
ஓகே. ம் அடுத்தது 3ஆம் முட்டையை ஊற்றணுமா? ஊற்று. ஓகே. டக்குனு வச்சு கிண்டு வடி பிடிச்சிட போகுது. அடி பிடிச்சா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. கிண்டிட்டு உப்பு கொஞ்சம் போடு. கிண்டணும். சரி ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கிறேன். ஆயுதம் தான் வேணும் ஃபஸ்ட்டு. வரல உனக்கு புல்லு ஆயுதத்து மாதிரி. எடே நானும் சிக்கன் ரைஸ் அடிக்கிற மாதிரி ஆக்கினேன். ஓகே அப்படிதான் பிடிச்சி நல்லா அடி வைப்பாங்க. எனக்கு வந்து இந்த ஆயுதம் சரியில்லை. எல்லாருக்கும் இதுதான் ஆயுதம். துணி தான். துணியெல்லாம் போட்டு கொளுத்தி அதான் நடக்கும் போது. சரி சிம்மில் வச்சுட்டு இந்த இது போடு. என்ன பண்ணும்? உப்பு போட. அது போடு இது போடுங்க. அந்த உப்பு போட தூள் போடு. அங்கே எவ்வளோ பண்ணும் உப்பு போட? அரைக்கரண்டி. அரைக்கரண்டியா? அப்படியே மழைச்சாறு மாதிரி தூணுமா? தூவிட்டு டக்குனு கிண்டி விட்டு மிளகுத்தூள் போட. மஞ்சள் மஞ்சள் மிளகுத்தூளா? மிளகுத்தூள் போட. மிளகுத்தூள் எவ்வளோ பண்ணும்? ஒரு கரண்டி போட. ஓகே. ஒரு கரண்டி. தலை வளர்த்தியா தலை தட்டியா தலை தட்டாமையா? சரி ஓகே. அரை போட்டாச்சு. அடுத்தது மஞ்சள் போட. மஞ்சள் தூள் போடணுமா? இது கரெக்டாக வீடியோ எடுத்து எங்கே எடுத்துட்டு இருக்கிற? சோத்து எடுத்துட்டு இருக்கிற? ஜீரகத்தூள் கொஞ்சம் போட. ஜீரகத்தூள் அது எங்கே இருக்கு? இப்போ இது ஜீரகத்தூளா? ரைட்டு. இதே மாதிரி பண்ணும். அரை போடு. அரை கண்டி போட்டுக்கோ. சும்மா அடிச்சு விடக்கூடாது. கரெக்டாக சொல்லணும். ஓகே. எல்லாத்தையும் போட்டாச்சு. டக்குன்னு கிண்டி விடுப்ப. நீ சொன்ன எல்லா தூளையும் போட்டுனடி. முட்டை பூச்சி மட்டும் சரியாக வரல. அப்புறம் இருக்கும் உனக்கு. ஐயோ அதுக்குள்ளே முட்டை பூச்சி வெந்தே போச்சு. கிண்ணம் நல்லா அடிச்சு சரி கிண்டு. ஓகே போதும். இல்லடி முட்டை நல்லா வேகணும்ல? இருந்துச்சு. இதெல்லாம் முட்டை அதிகமாக கூடாது. அப்போ இல்லை லப்பர் மாரி ஆகிறது கிடையாது. இந்த முட்டை வந்து சரியாக வேகலாம். இதுக்குள்ள வந்து சல்மோனியாவும் ஏதோ வைரஸ் இருக்குமா? ஐயோ இன்ஸ்டாகிராம் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா பேருன்னு தெரியலையே. ஏதோ சாலமானோ ஏதோ இருக்கும். சாலமானோ தெரியல. அது பேர் சரியா தெரியல. அந்த வைரஸ் வந்து நம்ம தாக்கிடுமா? அப்புறம் சில பேர் ஆப்பால் போட முட்டை வந்து அதிகமாக ஆப்பால் போட புட்பால் போட்டு விருப்பமாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அது சேராதான். வயிறு உபாதை ஆகும். சரி போதும். கொத்தும் கொத்தக்கறி மாதிரி சோறு போட்டு வச்சு அப்படியே கிண்டுறோம். இந்த முட்டை மாதிரி கிண்டுறோம்னா என்ன குழம்பு இருக்கு? குழம்பு வச்சுருவா. இந்த 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 இதுக்கு தெரியும் என்ன குழம்பு இது? என்ன குழம்பு தெரியுமா? கழனி மண்டி. இது பேரு கழனி மண்டியா? ஆமாம். சரி சாம்பார் இப்போ கழனி மண்டி கொடுக்க மாட்டியா? கழனி மண்டி கொடுக்க மாட்டியா? அப்போ கழனி மண்டி எடுத்துக்கோங்க. சரி இப்போ அப்படின்னா போதும். அப்படின்னா போதுமா? பக்குவம் ஆயிடுச்சா? இது பக்குவமாச்சு இல்லையா? நான் பக்குவமானா காட்டுறடி. இப்போ பக்குவமான இப்போ முட்டை பக்குவம் ஆயிடுச்சா? அது இப்போ ரொம்ப குள்ள சொல்ல கேட்டால் பயந்துருவாங்க. வந்து பக்குவமா நீ அது முட்டையை போட்டு நீனும் கற்றுக்க வேண்டியது. நீனும் பக்குவமாக ஆக்க வேண்டியது. சரி ஓகே. நான் செய்த முட்டை பொரியல். முட்டை பொரியல். ஓகே. பொரியல் அதான் நம்ம பேர் இனிமேலாம் வைக்கணும். சரி ஓகே. ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே. கட் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே गाइस. ஓகே இப்போ கொண்டானே பத்திரமா இறக்கி எடுத்துட்டு போவோம். ஆஃப் பண்ணுவேன். ஏமா சாப்பாடுலாம் இருக்கு இல்லையா? வச்சுக்கணும். இது எத்தனை நாள் முன்னாடி வச்ச சாம்பார்னு தெரியல. நேற்று வச்சியா?
இதுவும் 2 தட்டு எடுத்துருவா, சோத்து தின்னுவா, வரணும் எடுத்துருவா, எனக்கு ஸ்பூன் ஒன்று எடுத்துருவா. ஓகே, இந்த தட்டு நீங்கள் கேட்டது போல இந்த தட்டு, அவ்வளோ தண்ணி பாட்டு, கரண்டி, தண்ணி பாட்டு போடு, ஸ்பூனு, தண்ணி பாட்டு அவ்வளோதான். ம். ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்ப்போம். வெள்ளை சோறு கொஞ்சமாக போட்டுப்போம், தேவைன்னா 2 ரவுண்டு அடிச்சுப்போம். ஓகேங்களா? வெள்ளை சோறு இது வந்து ஸ்பெஷல் ஐட்டம். இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கழனி மண்டி. ஓகேங்களா? கழனி மண்டியில் என்ன இருக்குது? ஃபுல்லாக வெங்காயமாக இருக்குது, தண்ணி தான் அதிகமாக இருக்குது. இது என்ன தண்ணிமா? கழனி தண்ணியா? இதில் அந்த தட்டைப்பருப்பு போடுவாங்க, தட்டைப்பருப்பு அதை காணும். அதெல்லாம் வேணும் இருக்குது ஒரு இல்லை. ஓகே, இது வந்து கழனி செஞ்சிட்டியா? இது எப்படிமா செய்யணும்? ஃபஸ்ட்டு கழனி மண்டி நீ சொல்லுமா. வெங்காயம் தக்காளி வதக்கணும். கழனினா என்ன? கழனி தண்ணி காய்ஸ். கழனி தண்ணினா மாட்டுக்கு ஊற்றுற கழனி தண்ணி அதை வச்சு செஞ்சுருக்காங்க இவங்க. ஓகேங்களா? மேற்படி சொல்லு, சடசடன்னு சொல்லு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி இறங்கி போட்டு வதக்கி விட்டு புளியை கரைச்சி ஊற்றணுமா? எனக்கு தெரிஞ்சு இது வந்து இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ருக்கேன். இது இன்னும் கூட கொஞ்சம் திக்காக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். கழனி தண்ணியாக இருக்குல்ல, அதனால கழனி தண்ணி இன்னும் கொஞ்சம் லைட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். திக்காக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இது ஓகே. இது கூட வந்து நான் தான் செஞ்ச இந்த முட்டை பொரியல் கிண்ணத்தில் உள்ள இந்த கிண்ணத்தை நம்ம பயன்படுத்திக்குவோம். இல்லை, எனக்கு கிணத்து வச்சுட்டு நீ சட்டியோட வச்சுக்கிறியா? நான் சட்டியோட வச்சுக்கிறதா? கிண்ணத்தில் உனக்கு தட்டில் வச்சிருக்கேன். சரி, உனக்கு தட்டில் வச்சுட்டுமா முட்டையா? ஓகே. டேடிக்கு முட்டை டேடி, இது கரெக்டாக ஒரு முட்டையோட அளவு வருதா பாரு. இல்லை வராது, இதுதான் ஒரு முட்டை அளவு. இன்னும் கொஞ்சம் போடணும். ஒரு முட்டை அளவா? இது எனக்கு 2 முட்டை அளவு இருக்கா? இருக்குது. ஓகே, ரைட்டு. இன்றைக்கி வந்து முட்டை பொடிமா கழனி மண்டி. ஓகே, என்னை வந்து வீடியோக்காக பார்க்காத நீ வாங்களோட சாப்பிட்றான்ட்டாங்க. ஓகேவா? இதுதான் இன்றைக்கி. கூட வந்து சாம்பார் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிச்சுட்டு 2வது ரவுண்டு அதுக்கு போகிறோம். ஏன்னா அதை நம்ம சாப்பிட்டோம்னா இதோட டேஸ்ட் எப்படி நமக்கு நாகைக்கு தெரியாது. ஆனால் இதை வச்சுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு அடுத்து அதுக்கு போகிறோம். ஓகேங்களா? என்னோட சோறு போகணுமா? நான் இன்னும் கொஞ்சம் சுண்டை வைக்கணுமா? அதை சுண்டை வச்சு நைட்டு சாப்பிட்டா தான் சரியான டேஸ்ட்டாக இருக்காது கழனி மண்டி. கடைசி வரைக்கும் கழனி மண்டி எப்படி வைக்கிறது நீ சொல்லவே இல்லை அவங்களுக்கு. சோறு போதுமா? போதும், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு வாங்கி சாம்பார் ஆட்டி இப்போ கண்ணி மண்டி ஊற்றி பார்ப்போம். கழனி மண்டி ஊற்றி நீங்கள் டேஸ்ட் பார்க்கலாம். கொஞ்சமாக போட்டுமா? மட்டும் ஊற்றிக்கிட்டோம். இது இல்லை அப்போதான். ஓகே, ஊற்றிட்டேன். ஓகேவா? இதான் கைஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்சு. வெள்ளை சோறு, கழனி மண்டி, முட்டை பொடிமாஸாக பொரியலோ ஏதோ ஒன்று வச்சுக்கிங்க. நேற்று வைத்த சாம்பார், கழனி மண்டி சொல்லிட்டு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. எதுவும் விட்டு போகலான்னு நினைக்கிறேன். முடிஞ்சு. ஓகேவா? பை காய்ஸ்.